ஒரு ஏற்றுமதியாளர் உச்சக்கட்ட டென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாள் எது அப்படின்னா ஷிப்மெண்ட் டே. ஷிப்மெண்ட் டேயில் ஒரு ஏற்றுமதியாளரோட ஒரு நாள் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். காலையில் ஒரு 5-6 மணிக்கு எந்திப்பார். காஃபி குடிக்கும்போதே அவருக்கு வந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது இமெயிலை செக் பண்ணுவார். ஸோ அன்றைக்கி ஷிப்மெண்ட் டேட் அப்படின்றதுனால கண்டிப்பாக பையர்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஷிப்மெண்ட் பண்ணுறீங்களே, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். அதனோட அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதெல்லாம் செக் பண்ணுவார். இன்றைக்கி கண்டிப்பாக ஷிப்மெண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார். அதுக்கு அடுத்து தான் டென்ஷனே ஆரம்பிக்கும். ஏன்னா சொன்ன வாக்கை காப்பாற்றணும். நம்ம ஊர் மாதிரி கிடையாது இல்லையா? ரெடி ஆகிட்டு காலைல 10 மணிக்கு தன்னோட ஆஃபீஸ் போக மாட்டார். நேரடியாக குட்ஸ் எங்கே ரெடியாக இருக்கோ, பெரும்பாலும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தானே, எங்கேயாவது ஜாப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிட்டு குட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார். அந்த லேபிளிங் வேலைலாம் அப்போ தான் நடக்கும். ஏன்னா முதல் நாள் ராத்திரியே கரெக்டாக பாக்ஸ் போட்டுருவாங்க. இப்போ ஒரு 50 பாக்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் லேபிள் பண்ணணும். ஸோ அந்த லேபிளிங் ஒர்க்லாம் காலையில் நடந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கண்டெய்னர்லேயோ அல்லது ட்ரக்கிலையோ லோட் பண்ணி நேரடியாக எங்கள் ஹார்பருக்கு அனுப்ப வேண்டிய டைம். ஹார்பருக்கு சும்மா அனுப்ப முடியுமா? டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து விடணும். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான ஸ்டெப். ஏன்னா டாக்குமெண்ட்ஸில் ஒரு சின்ன எரர் இருந்தால் கூட ஷிப்மெண்ட் டிலே ஆயிரும், ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு ரொம்ப கூர்மையாக டாக்குமெண்ட்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இன்வாய்ஸ்லேருந்து, பேக்கிங் லிஸ்ட்லேருந்து, பேமெண்ட் டேர்ம்ஸ்லேருந்து, செல்லர் அட்ரஸ்ஸு, பையர் அட்ரஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் இருக்குதா, தேவையில்லாத இடத்துல கமா இருக்குதா, இது எல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட்ஸ் அங்கேருந்து டேரெக்டாக ஹார்பருக்கு கிளம்பும். ஸோ ஹார்பருக்கு கிளம்புனதுக்கப்புறம் சிஹெச்ஏவோட ஃபாலோ பண்ணணும். சாயங்காலம் சிஹெச்ஏட்ட ஃபாலோ பண்ணி குட்ஸ் கரெக்டாக சேர்ந்துருச்சா, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, ஷிப்பில் லோட் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிருமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்றத கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு எப்படியும் நைட்டு 7-8 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சிஹெச்ஏட்டிருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் பையருக்கு இவர் வாட்ஸ்அப் பண்ணணும் அல்லது மெயில் பண்ணணும். இந்த மாதிரி ஷிப்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவருக்கு நிம்மதியான தூக்கமே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கப்பலில் பொருள் போயிட்டே இருக்கும். சில வாரங்கள் அது ட்ராவல் பண்ணோம். புயல்லையும் பெரிய பெரிய அலையும் தாண்டி அது போயிட்டுருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்டர் தன்னோட ஆஃபீஸில் உட்காந்து அந்த கப்பல் இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பார். ஒன்ஸ் பையரோட டெஸ்டினேஷனுக்கு அது போய் சேர்ந்த நாளைக்கு பையருக்கு மிகப்பெரிய ஹாப்பி. ஏன்னா கொடுத்த ஆர்டரு முழுமையாக நமக்கு சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி அவருக்கு இருக்கும். இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் பேங்க் டு பேங்க் போயிருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட்டர் பேங்க்லேருந்து பையர் பேங்க் போயிருக்கும். ஸோ பையர் பேங்க் ஆஸ் பர் டேர்ம்ஸ் எல்சி அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் பையர் குட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு பேங்க்கில் போயிட்டு பேமெண்ட் கட்டிட்டு டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு போய் அவர் குட்ஸ் எடுத்துப்பார். ஸோ இப்போ இந்த பேமெண்ட் எக்ஸ்போர்ட்டரோட பேங்க் வரும். எக்ஸ்போர்ட்டர் பேங்க்கில் இது ஐஎன்ஆராக கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ தான் ஒரு ஏற்றுமதியாளருக்கு முழுமையான நிம்மதி. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்து தான் பையர்லேருந்து ஒரு கமெண்ட் வரும். என்ன, நான் 1000 பீஸ் கேட்டிருந்தேன், 2 பீஸ் மிஸ்ஸிங், இல்லை 2 பீஸ் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ அப்போது நாம் என்ன பண்ணணும்? நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காதுன்னெலாம் பையர்கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 1000 பீஸுக்கு 2 பீஸ் தப்பு அப்படின்றதுல பொய் சொல்ல மாட்டார் பையர். அதனால் சாரி, இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த 2 பீஸ்க்கான அமௌண்ட்டை அடுத்த ஆர்டரில் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி அவரோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து நாம்
பையர்ட்டருந்து அடுத்த ஆர்டரை வாங்குறதுக்கு நாம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக தான் பிஸ்னஸில் வந்து போகணும்.